இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியில் தினம்பொரு யோகாவில் தினமும் ஒரு ஆசனங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா ரஜ்ஜி கர்ஷனா ஆசனம். செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம். இந்த ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா ரஜ்ஜி கர்ஷனா ஆசனம் அப்படின்னு பேருங்க. இந்த ரஜ்ஜி கர்ஷனா ஆசனம் பார்த்திங்கன்னா அனைவருமே செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். இது எதனால் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டுவடம் வளைவு இல்லாமல் நேர்கோட்டில் இருக்கும், கால்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகள், வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை செய்முறையில் செய்யக்கூடியதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி ஏற்படும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, உடலை நேர்படுத்தி கால்களை நீட்டிக்கொண்டு நாம் செய்ய போகும்போது அந்த பாதைகள் நமக்கு சரிவர இயங்காது. ஏன்னா பயிற்சி இருந்ததுன்னா இது சாதாரணமான ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரியும். பயிற்சி இல்லாமல் புதுமையாக செய்யும்பொழுது உடல் ஒரு கொஞ்சம் நமக்கு சொல்கிறத கேட்காது. நம்ம அதை பயிற்சிக்கு அப்புறம் இதை செய்யணும். ஆனால் சாதாரணமாக உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆசனத்தை நம்ம இரண்டு முறைகளாக பிரிச்சுக்கணும். 2 முறையும் பிரிச்சுக்கிட்டு தனித்தனி பகுதியாக வலது இடது என 2 பாகங்களாக பிரிச்சுக்கிட்டு எண்ணிக்கையில் ஒரு 15 எண்ணிக்கையை தாண்டாமல் இருந்தாலே போதுமானது. இது இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தினைக்கும் ஒரு ஆசனம் நீங்கள் செஞ்சு பழக உங்களுக்கு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு எந்த வியாதியும் உங்களுக்கு வருவதற்கு பயப்படும். ஏன்னா இவன் யோகா பண்ணுறவன், இவன்கிட்ட உள்ள உறுப்புகள் அனைத்துக்கும் இவன் செய்கிறவன். அதனால் எந்த ஒரு ஆசனமும் நம்ம நோய் வராததுக்கு முன்னாடி நம்ம ஆசனங்கள் செஞ்சு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா 80 வயசானாலும் 90 வயசானாலும் உங்களுக்கு எந்த நோயும் வராது. என்னென்ன நோய்? ப்ரெஷர் வராது, சுகர் வராது, என்ன புரியுதுங்களா? சிறுநீரகத்தில் கல்கள் வராது. என்ன காரணம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தெளிவுபட தெரிவிக்கிறது. அதுதான் கல்லீரல், கணையம், மனையம் இதெல்லாம் நல்லா வேலை செய்யணுன்னா என்ன செய்யணும், வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணுன்னா என்ன செய்யணும், கால்வலி ஏற்பட்டதுன்னா அதுக்கு என்ன செய்யணும், அதே போல் சுகர், ப்ரெஷர் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உணவு பழக்கம், உடல் ஆரோக்கியம், நடைப்பயிற்சி, தேக பயிற்சி, யோகா பயிற்சி, மூச்சு சுவாசம் இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம். அப்படி செய்யக்கூடியதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான உறுப்புகளும் இயங்காமல் இருக்காது. எல்லா உறுப்புகளும் அனைத்து உறுப்புகளும் இயங்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ரெஷர், சுகர் எதுவுமே வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் களைப்பு தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ வேலை அதிகமாக செஞ்சாலும் உங்களுக்கு களைப்பு தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு உடலும் வேர்க்காது. என்ன காரணம்னா இது உடல் பயிற்சி தான் உங்களுக்கு உடல்லாம் வேர்க்கும். இந்த யோகா பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக செய்யக்கூடியது, வலி இல்லாமல், அதாவது ஒரு வலி ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்ம செய்யக்கூடியது. வலி ஏற்பட்டதுன்னா அப்படியே நிப்பாட்டிக்கணும். இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரெஷர் யாருக்கு வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த குள்ளமாக குண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அவசியம் வந்தே தீரும். அதே போல் சாதாரணமாகவே அளவுக்கு மீறி உடல் பருமனாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம தேவையான இப்போ இந்த வயசுக்கு இவ்வளோ வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் வந்துடுறதுக்கு ஒரு காரணமாகும். வயசுக்கு மீறிய உடல் எடை அது இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் வரும். சரிங்களா? இந்த புகைப்பிடிப்பவர்கள், மது அருந்துபவர்கள் இவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் வரதான் செய்யும். இப்போ அடிக்கடி உடல் உறவு கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ப்ரெஷர் வரும். ஏன்னா இது ஒரு அளவு இருக்குது. இதுக்கெலாம் மாதத்தில் எத்தனை தடவை போகணும் அப்படின்ட்டுன்னு ஒரு அளவு இருக்குது. இப்போ ஒரு 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 நடை உடல் உறவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் அந்த இது சேமிக்கிறதுக்கான உடல் உழைப்பு இருக்கணும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். அதுக்கு முன்னோர்கள்லாம் நிறைய வழிவகை செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. அதை யாருமே இப்போ பின்பற்றுறதில்லை. அதனால தான் சொல்கிறோம் ப்ரெஷர் வர்றதுக்கான காரணங்கள். இப்போ தினசரி மாமிசம் உண்றாங்க பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒன்று மாமிசம்னா மீன் சாப்பிடுவாங்க, கறி சாப்பிடுவாங்க, கோழி கறி சாப்பிடுவாங்க, இப்படி நண்டு, நத்தைகள் இப்படி இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அவசியம் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டு. அதே போல் சுகர் வந்தவங்களுக்கும் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். புரியுதுங்களா? இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவசியம் ப்ரெஷர் இருக்கும். அதே போல் உழைப்பே இல்லாமல் உட்கார்ந்துருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா மாத்திரை எடுத்துப்பாங்க. ஆனால் இதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த யோகா பயிற்சி செஞ்சாங்கன்னா அவங்க மனசளவில் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க.
அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் எந்த நிலையிலையும் வந்து உங்களுக்கு மனதை வந்து அமைதியாக இருக்கணும். இப்போ அடுத்தவங்கள்ட்ட பேசக்குள்ள சிரித்து நல்லா பேசி பழகிறதே இல்லை இப்போ யாருமே. அந்தமாரி இயற்கையாகவே இருக்கணும். சிரிப்பு வந்து நம்ம வந்து எப்படின்னா காமெடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? காமெடினா படத்தில் உள்ள காமெடி இல்லை, நிறையா இந்த புக்கில் வந்து துணுக்குகள், இந்த விட்டுகள் நிறையா இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து சிரிச்சிங்கன்னு வச்சிங்களேன், வயிறு வலிக்க சிரிக்கணும். வயிறு வலிக்க சரி குலுங்கி சிரிப்பை சில சமயத்தில் சிரித்து அவங்களால வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அடுத்தவங்களுக்கு வேணால் அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுமே தவிர, அவங்களுக்கு வந்து அந்தமாரி நீங்கள் அதிகமாக இப்போ நண்பர்களோடையோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோடையோ பேசி சிரித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே அந்த ப்ரெஷர் வந்து வராது. அதான் ப்ரெஷர் வரலனாலே ஆயில் நீட்டிக்கும் தானே. நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும். இப்போ நீ யோகா சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், 80 வயசு 90 வயசு வரைக்குமே அவங்களுக்கு வந்து பல்லு கொட்டாது, உடல் வந்து மெலிமையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன காரணம்னா அவங்க உணவு பழக்கத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. இப்போ காஃபி டீயெல்லாம் சுத்தமாகவே குடிக்க மாட்டாங்க. இந்த எண்ணெயில் செஞ்ச பலகாரங்கள், காஃபி டீ இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. உணவு வந்து 2 வேளை தான் உண்ணுவாங்க. இப்படி வந்து அவங்கள கட்டுப்படுத்திப்பாங்க. இதை வந்து யாரும் சொல்லி கொடுக்க வரதில்லை. இது இயற்கையாகவே வந்து இந்த நம்ம யோகா பயிற்சி பண்ணுறப்ப அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த மூலியமா அதை பயன்படுத்திக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து எப்படின்னா இப்போ நண்பர்கள் கூட சேர்ந்து இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தீய பழக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ சிகரெட்டு குடிக்கிறாங்க, இல்லை வந்து மது வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாலேஜாகவே போயிடுச்சு. இப்போ எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் மது குடிக்கிற மாரி. இப்போ அந்தமாரி வந்து யோகா பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த மனநிலை மாறி இது வந்து இது ஒரு சின்ன ஒரு ட்ரீட்டு வச்சா கூட உடனே மது குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கக்கூடியல அவங்களுக்குலாம் வந்து பிற்காலத்தில் ஒரு 35 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து எல்லா வியாதியுமே வர ஆரம்பிச்சிடும். கிட்னிலாம் பாதிச்சிடும், உடல் உறவு கொள்ள முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அவங்க வந்து சுகரில் அவதிப்படுவாங்க. பார்த்திங்கன்னா இன்னும் 50 வயசு கிழமை மாரி போயிடுவாங்க. அவங்க வந்து மனதை வந்து தளர விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால மீண்டு வர முடியாது. இதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்தோம், ப்ரெஷர் வந்து சொன்னோம்ல பார்த்தீங்களா? உழைப்பு இல்லாமல் உட்காந்தே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் வரும். அதே போல் கிழங்கு வகைகள் யார் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வரும். இது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாம் உண்மையான தகவல். இதை நீங்கள் பார்த்து பலனடையணும். ஏன்னா இதை டெய்லி வந்து இந்த 3 வேளையுமே அரிசி சோறு திங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் வரும். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம், குள்ளமாக உடல் வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கும் ப்ரெஷர் வரும். சாதாரணமாகவே அளவுக்கு மீறி உடம்பு பருத்து போயிருக்க பாருங்க, அவங்களுக்கும் அவசியம் இப்போ ப்ரெஷர் வரும். வயதுக்கு மீறிய எடல், அதாவது இத்தனை வயசுக்கு இவ்வளோ எடை இருக்கணும் அப்படிங்கிற அதை தாண்டி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் வரும். புகைப்பிடிப்பு இருக்கிறவர்கள், மது பிடிக்கிறவங்க, இவங்களுக்கு அவசியம் அந்த ப்ரெஷர் வரும். அடிக்கடி உடல் உறவு கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ப்ரெஷர் வரும். தினசரி மாமிசம், ஏதாச்சும் ஒரு மாமிசம் தின்னா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த ப்ரெஷர் வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு அவசியம் அந்த ப்ரெஷர் இருந்துடும். நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு 70 இப்போ 110 இருக்கணும், 140 இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 160 170 100 அப்படியே போயிட்டே இருக்கும், ரைஸ் ஆகும். ஆமாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவாங்க, அப்படியே டக்குன்னு ரைஸ் ஆகும். ஏன்னா ஏற்றி இறக்க அந்த வராமல் நம்ம தடுத்துக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாத்திரை எடுத்துக்கணும், அப்புறம் இல்லாட்டினா இது யோகா பண்ணணும், இதை பண்ணி தான் நம்ம குறைக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியம் இருக்கும் அது எப்போதுமே வந்து கர்ப்பிணி. ஆமாம், அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் குழந்தை பிறந்தோன்னா மறுபடியும் நார்மல் ஆகிடும். அது சொல்ல வரேன். இப்போ உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, சுத்தமாகவே உழைப்பே இருக்காது, அவங்க வந்து இப்படி பார்த்திங்கன்னா 3 வேளையும் சாப்பிடுவாங்க, உட்காந்துப்பாங்க, படுத்துப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் அவசியம் இருந்தே ஆகும். அதே போல் பூமிக்கு கீழே விளையக்கூடிய அனைத்து வகையான கிழங்குகளை நீங்கள் எந்த கிழங்கு சாப்பிட்டாலும் சரி தான் ப்ரெஷர் வந்துடும். சரிங்களா? என்ன செய்யணும், டெய்லி இந்த 3 வேளையும் அரிசி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும். எந்த அரிசியாக இருந்தானே நீங்கள் வந்து அதாவது 3 வேளையும் ஒரே உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் வரதான் செய்யும். எதுவுமே நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் அப்படி தான். அதுமாரி இதை வந்து இவ்வளோங்களும் வந்து இன்றைக்கி உள்ளதுக்கு இப்படி சொல்கிறோம். புரோட்டாலாம் சாப்பிடவே கூடாதுங்கிற, அப்புறம் என்ன சாப்பிட்டாங்கிறீங்க? இப்போ நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி வந்து காலையில் ஒரு பூண்டு, நம்ம சில பேர் சொல்லுவாங்க, இந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை இருந்தாலும் பூண்டு நிறைய சாப்பிட்டா வீரிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூண்டை முழுசாக தின்னுடுவாங்க. அப்படி திங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா எரிச்சல் உண்டாகும். அதாவது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்தணும், ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி. இப்போ சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் எடுத்துங்க, பெரிய பூண்டாக இருந்தால் 3 பல். டெய்லி வந்து நைட்டில் சாப்பிட்லாமா பாலில் கலந்து அப்படின்னு நைட்டில் சாப்பிடாதீங்க.
காலை வேளையில் வெறும் வயிற்றில் இந்த 3 பூண்டு பல்லை எதில் வந்து சாப்பிட்ணும், அந்த தேன் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த நசுக்கி அதில் வந்து குழவு ஏற்பட்டு அதில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிருங்க. இப்போ கரெக்டாக சொல்கிறீங்க. வைகாசி மாதம் கல்யாணம் ஆகிறவங்கள சிறந்த அது வந்து விடுங்க. இப்போ நம்ம சாதாரணமாக எல்லாருக்குமே இது பொதுவானே கல்யாணம் ஆகட்டும் ஆகாமல் போகட்டும், அந்த இதுக்கெல்லாம் நான் வரல. 3 பல்லு பெரிய பல்லு, சின்ன பல்லாக இருந்தால் 5 பல்லு எடுத்துங்க. அம்மியில் வச்சு அப்படி லேசாக இல்லை ஆட்டுக்கல்லில் விட்டு லேசாக ரசிக்கிங்க. அதில் கொஞ்சம் தேனை விடுங்க, விட்டுட்டு குழப்பி அதை வந்து நல்லா மொன்று தின்னுட்டு ஒரு டம்ளர் நல்லா முழுமையாக தண்ணி குடிச்சிருங்க. சரிங்களா? இதை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. யாராச்சும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அளவுக்கு அதிகமாக பூண்டை சாப்பிட்றாதீங்க. அது என்ன பண்ணும், நமக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லை இதை என்ன பண்ணணுன்னா நமக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். எரிச்சல் உண்டு பண்ணக்குள்ளே இப்போ இந்த உணவு பாதையில் போகிற அந்த கொழுப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொழுப்புகளை வந்து தேவையில்லை கொழுப்புகள் தேவையில்லாத கொழுப்புகள்னு இருக்கும். இந்த தேவையில்லாத கொழுப்புகளை அழிக்கக்கூடியதான் இந்த பூண்டு. அதே போல் சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு 3 வேளையுமே நீங்கள் காலையில் ஒரு 2 வெங்காயம், மத்தியானத்தில் ஒரு 2 வெங்காயம், நைட்டு படுக்கக்குள்ளே ஒரு 2 சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து வெறுமனே வாயில் போட்டு நல்லா மொன்று தின்னுட்டு நல்லா தண்ணியை குடிச்சிருங்க. இதுவும் இந்த பூண்டு பல்லியும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு தாம்பத்தியத்தை நீங்கள் பெறுவீங்க. சரிங்களா? இதை வந்து என்ன இதை சாப்பிட்டுட்டா மட்டும் வந்துடாது. தீய பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதிகமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். அதே போல் இந்த இப்போ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கோம். எப்படி உட்காந்துருக்கேன், சம்பளங்கோழி போட்டு உட்காந்துருக்கேன். இதேமாரி தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பலன்களுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உட்காந்துருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த உட்காந்துருக்கக்குள்ளே இந்த 9 துவாரங்களும் சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு இந்த உணவு பாதையில் போகிற பாதையும் உணவு பாதைக்கு வழிவகுக்கும். அதே போல் மலத்துக்கு போகிற பாதையும் மலத்துக்கு வழிவகுக்கும். இப்படி வந்து கழிவு பாதைக்கு போகிற பாதையும் கழிவுக்கு வழிவகுக்கும். இப்படி 9 துவாரங்கள் இருக்குது நம்ம உடம்புல. இந்த 9 துவாரங்களும் வழிவகுத்து நிற்கும். எல்லாமே ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இந்த உட்காந்துருக்க சாதாரண ஒரு சம்பளங்கொழி தான் உட்காந்துருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வீட்டில் தயவு செய்து இந்த சேரில் உட்காந்துருக்கிறது, இந்த டேபிளில் உட்காந்துருக்கிறது, நாற்காலில் உட்காந்துட்டு பேசுகிறது, இதெல்லாம் எதுவுமே வேணாம். கீழே சாதாரணமாக உட்காந்துருங்க. இப்போ சேட்டுலாம் போனீங்கன்னா, சேட்டு தெரியுங்களா, சேட்டுலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா காலில் இப்படி உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டினா அட்டிக்கால் போட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து, ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாத விஷயம் கிடையாது. உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. ஆனால் அவனு செய்கிற இந்த பான் பிறகு குட்கா இந்த ஐட்டத்தை நான் அவனு சாப்பிடுவணும். அது இல்லைன்னா இன்னும் எல்லாம் 100 வயசு கூட இருப்பாங்க அவங்க. ஆமாம். அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா மூலம் உங்களுக்கு இந்த யோகா மட்டும் சொல்லி கொடுக்காம அனைத்து உடலுக்கு உள்ள ஆரோக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தெளிவுபட தெரிவிக்கிறோம். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். நீங்கள் பார்க்காம இருக்கிறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, மகதிஷ்டி தினம் ஒரு யோகா தெரியாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தெரிஞ்சவங்க டெய்லி வந்து முழுமையாக வீடியோ பாருங்கள். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் 15 நிமிஷம் போடுறீங்க, எப்படிங்க உட்காந்து, ஏங்க 3 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பார்க்குறதுனால என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்டுவிட்டேன். நீங்கள் கோவப்பட்டாலும் சரி தான், நீங்கள் கேட்டுவிட்டேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து உடலை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. நீங்கள் ஆஸ்பத்திரி போய் மருத்துவமனையில் போய் வரிசையில் நின்று ஸ்கேன் எடுத்து மாத்திரையை வாங்கி ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளார போயிட்டு திரும்பி வர்றப்போ உங்களுக்கு அந்த வலி தெரியும். அன்றைக்கி சொன்னான்னு நம்ம கேட்டிருக்கலாமே, இந்த விஷயத்தை நம்ம வந்து விட்டுட்டோமே. நீ சிறுநீரகத்தில் உள்ள கல்லாக இருக்கட்டும், உடலில் சுகராக இருக்கட்டும், இல்லை ப்ரெஷராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கிறத, உங்களுக்கு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இயங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு மருந்து இருக்குது. அதுதான் மகதிஷ்டி தினம் ஒரு யோகா. நீங்கள் பார்த்து பலனடையணும்னு சொல்லிவிட்டு ரஜ்ஜி கர்ஷன ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் போகிறோம். உட்காந்துக்கிட்டு படுத்துங்க, அப்படியே எழுந்திரிக்கணும். கையை நீங்கள் ஊனக்கூடாது. தலை மண்ணில் படியுதோ. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ள எவ்வளோ தூரம் உங்களுக்கு முயற்சி பண்ணி செய்யுங்க. இப்போ 2 நடை செஞ்சாலும் சரி, 3 நடை செஞ்சாலும் சரி, இல்லை 10 நடை. ஏன்னா நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய தான் உங்களால் இப்படி செய்ய முடியும்.
ஏன்னா இந்த ஆசனத்துக்கு இந்த பயிற்சி அவசியம் தேவை. இப்போ கையை பிடிச்சிக்கிட்டு கூட செய்யலாம். நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நேரடியாக ஆசனத்துக்கு போக போகிறோம். இப்போ ஒரு காலை நீட்டிக்கிங்க, ஒரு காலை மடக்கிக்கணும். சரிங்களா? இப்போ இடது காலை நீட்டிக்கிறோம். முதநடை இந்த காலை நல்லா மடக்கிக்கிறோம். மடக்கிக்கிட்டு இந்த முழங்கை இருக்குது, முழங்கால் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒயருக்கு தூக்குங்க. உடலை மட்டும் நேராக வச்சுக்கணும். பொசிஷனை சொல்லுங்கள். ரெண்டு காலையும் நீட்டிக்கலாம். ரெண்டு காலையும் நீட்டிக்கலாம். மடக்கி நேராக இன்னும் கொஞ்சம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். அப்படிதான். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேராக வச்சுக்கலாம். கையை கொஞ்சம் நேராக முயற்சி பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கையை வெரி குட். 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி நன்றி. 16 17 18 19 20. நன்றி ஜெகா சார். சாதாரணமாக உள்ளவங்களுக்கு 15 எண்ணிக்கை. இப்போ நம்ம பயிற்சி பண்ணுறதுனால ஒரு 20 எண்ணிக்கை சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் வந்து மிகைப்படுத்தி பேசக்கூடாது இல்லைங்களா? மூச்சு சுவாசம், உடலை நேராக வச்சிங்க, சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு கண்களை மூடிங்க. இப்போ நம்ம மூச்சு சுவாசம் பண்ணோம். மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆசனத்தோட பலன்களை வந்து எப்போ பார்க்க போகிறோம்னா, இன்னொரு முறை நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பார்க்குறோம்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபட நம்ம பேசுகிறோம்னா, நம்ம வந்து அதுதான். நீங்கள் இப்போது ஆண்மைத்தன்மை சில பேருக்கு அதிகமாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தினமும் இந்த முளைக்கட்டிய பயிர்களை நீங்கள் சாப்பிடணும். என்ன முளைக்கட்டிய, அதாவது ஒன்றுத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது. சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து ஆண்மைத்தன்மை, அதாவது என்ன காரணம்னா சுகர் வந்தாலும் சரி தான், ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி தான், இப்போ வயது முதிர்ச்சி ஆனாலும் சரி தான், இப்படிலாம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்தமாரி விஷயங்கள் முடியாது. அதனால் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து, நம்ம இட்லிக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு உளுந்தை ஒரு 100 கிராம் எடுத்துங்க. அதே போல் கருப்பு கொள்ளு அது ஒரு 100 கிராம் எடுத்துங்க. ரெண்டுமே சம அளவு வச்சுக்கணும். ரெண்டுமே சம அளவு வச்சு ஊற வச்சு நீங்கள் அதை வந்து முளை கட்டிங்க. முளை கட்டிட்டு என்ன செய்யணும், நீங்கள் அதை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். சாப்பிட்டுட்டே வந்து உடல் வந்து என்ன செய்யணும்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு சேகரித்து வச்சுக்கும். சரிங்களா? இப்போ வந்து உடலை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மன தைரியத்திலே நீங்கள் இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, செயல்பாடு இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு பயன்பாடாக இருக்கும். நல்லா சொல்கிறது புரியுதுங்களா? வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளான காரியம்தான். கருப்பு உளுந்து 100 கிராம், கருப்பு கொள்ளு 100 கிராம், ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்துக்கிட்டு அதை முளை கட்டி பயிரை வந்து வச்சிங்க. டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. காலையில் டெய்லி தண்ணி குடிக்காமல் இதை சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தண்ணி குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறமேலுக்கு தான் நீங்கள் எந்த விதமான செயல்பாடுமே செய்யணும். காஃபி டீயை சுத்தமாகவே மறந்துடுங்க. இந்த முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்டுட்டே வாங்க. ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேலுக்கு பார்த்துக்குவோம். அதே போல் மாதம் வந்து உங்களுக்கு வந்து டெய்லியோ இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு நடையோ இல்லை ஒரு நாளைக்கு 3 நடை 4 நடை அப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து செய்யக்கூடாது. மாதத்தில் ஒரு 3 நடை. இதுதான் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உடலை வந்து சேகரித்து வச்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு உடலை. அதுக்கு முன்னாடி இந்த சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க. இரும்பு தன்மையாக இருக்கும். யோக நிலையில் இருப்பாங்க. அவங்களும் வந்து திருமணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் திருமணம் ஆகாமல் தான் சித்தர்கள் எல்லாம் கிடையாது. திருமணம் ஆகி அவங்க வந்து அது ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறமேலுக்கு யோக நிலைக்கு போவாங்க. இப்படிலாம் வந்து இருந்து அந்த விந்து கட்டுதல்னு அவங்க வந்து அதை வந்து கட்டி அதுக்கப்புறமேலுக்கு அதை வந்து பயன்படுத்துவாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இப்போ ரஜ்ஜி கர்ஷனா ஆசனம் செய்வது எப்படி என்பது 2வது நிலை மாற்று. இப்போ நம்ம அந்த பக்கம் திரும்பியிருந்தோம், இப்போ இந்த பக்கம் திரும்பி இருக்க போகிறோம். திரும்பிட்டு நல்லா காலை நீட்டிங்க, படுத்துங்க, அப்படியே எழுந்துறீங்க. போகிறோம், பரவாயில்ல.
எப்போதும் ஒரு ஆசனம் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா உடலை வந்து நேராக வச்சுக்கணும் 90 டிகிரி. இது உங்களுக்கு தெரியாது. இப்போ பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ கையை இந்த பக்கம் வச்சுருந்தோம், இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கோம். வலது கையில் வச்சுக்கிட்டு கையை உயர்த்திக்கிங்க, மூடிக்கணும். இப்போ உடலை இப்போ சொல்லுங்கள் எப்படின்னு. அப்படியே இருக்கலாம். அந்த கையை மட்டும் கொஞ்சம் லேட்டாக முன்னாடி பின்பக்கம் கை மட்டும் போதும். 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜேகே ஐயா. ஆசனம் செய்யும்போது என்ன செஞ்சிச்சுங்கிறத சொல்லுங்கள். ஈஸியாக இருக்க மாதிரி நினச்சிப்பாங்க. அதை சொல்லிட்டு சொல்லுங்கள். மூச்சு சுவாசத்துக்கு அப்புறம் பேசு. மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இப்போ 2 நடையும் நம்ம செஞ்சிட்டோம். ரஜ்ஜி கர்ஷன ஆசனம்னு பேர். இந்த ஆசனம் செஞ்சோன்னா என்னென்ன செய்யுதுன்னு கேட்டார் ஆசிரியர். என்ன செய்யுதுன்னா வயிற்று நடுக்கம் ஏற்படுது, கால் தொடை நடுக்கம் ஏற்படுகிறது. ஏன்னு கேளுங்க. இது சாதாரணமாக உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வயிறு நடுக்கம் ஏற்பட்டாலே நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும், சர்க்கரை நோய் குறைக்கப்படும், மலங்கள் கழிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ அதான் வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகும். அதே போல் கால்வலி தொடையில் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொழுப்புகள் வந்து ஏறி போய் கிடக்கும். அந்த கொழுப்புகளை குறைக்கக்கூடியது தான் இந்த ஆசனம். அதனால் இந்த ஆசனத்தை வந்து ரஜ்ஜி கர்ஷன ஆசனம்னு பேர். இதோட பலனுன்னு பார்த்திங்கன்னா தோள்பட்டை, இந்த மூட்டு தசைகள்லாம் தளர்வு ஏற்பட்டு உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதுக்கு மிகவும் சரியான ஒரு ஆசனமாகும். மேல் முதுகு தசைகள் வந்து என்ன செய்யணுன்னா விரிவடைஞ்சு உங்களுக்கு வந்து அது பயிற்சி நன்றாக இருக்கும். புரியுதுங்களா? மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறது. மார்பகம் நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்து நம்ம இந்த ஆசனம் செய்யக்குள்ள மார்பகம் வந்து உறுதிப்படுத்துகிறது. நெஞ்சு விரிவடைந்து அதோட தசைகளை வந்து வளர்ச்சியடை செய்கிறது. நெஞ்சு விரிவடைகிறது, தசைகளை வந்து நல்லாக வளர்ச்சியடை செய்கிறது. கைகால்கள் நன்றாக வலுப்பெறுகிறத, கால்களையும் நீட்டிக்கிறோம், கையும் வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உடலை நேராக வச்சுக்கிட்டு செய்கிறதுனால கைகளுக்கும் கால்களுக்கும் நன்றாக ஒரு சிறந்த ஆசனமாக இருக்கிறோம். முதுகு தண்டுவடம் பார்த்திங்கன்னா ஒரே நேராக இருக்கும், வளைவு தன்மை ஏற்படாது. சரிங்களா? அதே போல் விலா எலும்பு தண்டுவடம் இதை அனைத்தும் திறம்பட செயல்படக்கூடியதாகும். விலா எலும்பு உங்களுக்கு பக்கவாட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் தண்டுவடம் இதெல்லாம் வந்து நன்றாக இயங்கக்கூடியதாகும். சிறுநீர் பை வந்து நன்றாக வலுப்பெறுகிறது. சிறுநீர் பைகள் நன்றாக வலுப்பெறுகிறது. உங்களுக்கு எந்த விதமான ட்ரபுளும் வராமல் சிறுநீரத்தில் உள்ள கல்லாக இருந்தாலும் சரி, யூரின் போகிறதுக்கு எந்த விதமான இதாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். அதே போல் இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா உடலில், அதாவது இடுப்பு தசைகள் வளைவு பெறாமல் நன்றாக இயங்கக்கூடியதாகவும், மார்பு நன்றாக விரிவடைகிறது, மேல்முதுகு தசைகள் வந்து விரிவடைகிறது, நெஞ்சு விரிவடைந்து அதோட தசைகள் வந்து வளர்ச்சி அடைகிறது, கைகால்களுக்கு நன்றாக வலுப்பெறுகிறது, முதுகு தண்டுவடம் நன்றாக இயங்குகிறது, சிறுநீரக பை வந்து நன்றாக இயங்குகிறது. இப்படி வந்து பல விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துகிறது. தேவையில்லாத கொழுப்புகளையும் குறைக்கிறது. இதுதான் இந்த ஆசனத்தோட முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ரஜ்ஜி கர்ஷனா ஆசனம் செய்தால் என்னென்ன பயன்கள் என்பதை நாம் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு வந்து ஒரு சிறந்த ஆசனத்துடன் உங்களை மீண்டும் சந்திப்போம். மகதிஷ்டியின் தினமுறையாக பார்த்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.